அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 ஆங்கில த்ரில்லர் நூல்களை பரிந்துரைக்க போறேன். இந்த 3 நூல்களுமே வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு துறைகளை சேர்ந்த நூல்கள். ஆனா அது எல்லாத்துக்குமே அடிப்படையில் அந்த த்ரில்லர், திகில், விறுவிறுப்பு அப்படிங்கிறது ஒத்துமையா இருக்கு. அதனால அந்த 3 நூல்களை பத்தி இன்னைக்கு நான் உங்களோட பேசலான் இருக்கேன். முதல் நூல் பார்த்தீங்கன்னா கில்லியன் ஃப்ளின் அப்படிங்கிற அமெரிக்க பெண் எழுத்தாளர் எழுதின த க்ரோன் அப் அப்படிங்கிற நூல். இந்த நூல் ரொம்ப ரொம்ப குட்டியான நூல். நான் ஒளி நூலாக கேட்டேன், 1 மணி நேரம் கூட இல்லை, அவ்வளவு குட்டியான நூல். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஆனால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத, திகிலுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நூல். க்ரீப்பி அப்படிம்பாங்களா ஆங்கிலத்தில், அப்படியே இருக்குல்ல, அந்த மாதிரி அமைந்த ஒரு நூல். படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனால் இந்த நூலை படித்து முடிச்சுட்டு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு 2-3 நாள் ஆச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த நூலை படிச்சுட்டு. அந்த மாதிரி ஒரு க்ரீப்பி த்ரில்லர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த நூலை கண்டிப்பாக படித்து பார்க்கணும். இந்த எழுத்தாளர் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர். இந்த எழுத்தாளரோட பெரிய நூல்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த நூலோட தாக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆனதுனால மறுபடியும் அந்த எழுத்தாளரோட வேறு எந்த நூல்களையும் நான் தொடர்ந்து படிக்கல. ரொம்ப நாள் ஆகும் போல் அதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த நூல்கள் நம்ம மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இந்த நூல் ஒளி நூலாக கேட்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, படிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம், படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நூல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த நூலோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த ஜோசியம், ஹாரோஸ்கோப் அந்த மாதிரிலாம் அந்த அமெரிக்காவில் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா கிட்ட அந்த குறி கேட்குறதுக்கு, ஜோசியம் கேட்குறதுக்கு இன்னொரு அம்மா வராங்க. இந்த ஜோசியம் சொல்கிற அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு பணக்கார அம்மாவை ஏமாற்றி இப்படி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் இப்படி பரிகாரம்னு சொல்லி அலைக்கழிச்சு காசு பறிப்பாங்களா, அந்த மாதிரி காசு பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி காசு பறிக்கலாம்னு நினச்சா அவங்க வீட்டை நீங்கள் எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரிலாம் அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஏமாற்றி காசு நிறையா வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறாங்க. அப்படி போன பக்கம் பயங்கர திகிலான விஷயங்கள் நடக்குது. எல்லாமே திருப்பங்கள். இந்த மாதிரி ஏமாத்தலான்னு போனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது. நான் சும்மா காசுக்கு ஏமாத்துறதுனா வந்து இங்கே என்னன்னா இவ்வளோ ஏழ்ரை இருக்கே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பயம் ஆயிடுது. அந்தளவுக்கு ஏழ்ரைகள் நடக்குது. நூலோட இறுதி வரைக்கும் திருப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த நூலை படிக்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால நீங்களே இந்த நூலை படித்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த நூலை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா ரொம்ப குட்டியான நூல். சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த திகிலும் திருப்பமும் போயிடும். படிக்கும்போது தான் அதை உணர முடியும். அதனால் நான் இந்த நூலை பற்றி மேற்படி எதுவும் சொல்லலை. இந்த நூல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிக்கக்கூடிய நூல் கிடையாது. அதனால் குழந்தைகள் யாருக்கும் இந்த நூலை வாங்கி கொடுத்துறாதீங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு நூல். பேர்லேயே இருக்குது க்ரோன் அப். அதனால் பெரியவங்க மட்டும் தான் அந்த நூலை படிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக படித்து பாருங்கள். நல்லாயிருக்கும். பயங்கர திகிலாக இருக்கும். கொடுத்த காசுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு நூல், தகுதியான ஒரு நூல். வாங்கி படித்து பாருங்கள். அடுத்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின ப்ரே அப்படிங்கிற நூல். மைக்கேல் கிருஷ்ணன் தான் ஜுராசிக் பார்க் நூல் எழுதினார். அவர் தான் ஜுராசிக் பார்க் படத்துக்கு திரைக்கதை வசனம்லாம் எழுதினார். ஜுராசிக் பார்க் நூலை பற்றியும் நான் காணொலி போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பாருங்கள். பொதுவாக மைக்கேல் கிருஷ்ணனோட நூல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த திகில் தன்மை இருக்கும், அந்த பயம் நமக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான அம்சங்கள் அவரோட நூல்களில் இருக்கும். இந்த நூல்லையும் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜுராசிக் பார்க் நூல் பிடிச்சிருந்துச்சு, பொதுவாகவே கிருஷ்ணனோட நூல்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த நூல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே மைக்கேல் கிருஷ்ணனோட நூல்களில் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அவர் பேசியிருப்பார். அது என்னன்னா, தனியார் நிறுவனங்கள் அவங்களோட லாபத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன சமூகத்தில் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். அதை வந்து ரொம்ப திகிலாக பேசியிருப்பார். நமக்கு ரொம்ப அதை படிக்கும்போது பயம் ஏற்படும். அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அதில் நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு தனியார் நிறுவனம் பெரிய நிறுவனம் நினச்சா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கும்போது, அது நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடும் அப்படிங்கும்போது நமக்கு அது பயத்தை ஏற்படுத்தும் இல்லையா. அந்த விஷயத்த அவர் அழகாக அவரோட நூல்களில் கையாண்டிருப்பார். அதே மாதிரி தான் தனி மனிதர்களும் அவங்களோட லாபத்துக்காகவோ இல்லை அவங்களோட அந்த உன்னை புதுசாக கண்டுபிடிக்கணும், உன்னை புதுசாக செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆம்பிஷன், அந்த வெறிக்காக வேண்டி எந்த எல்லைக்கும் போவாங்க, அதுவும் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் அவரோட நூல்களில் பேசியிருப்பார். இந்த 2 விஷயத்தையுமே இந்த நூல்லையும் அவர் பேசியிருக்காரு. இந்த ஜுராசிக் பார்க்லையும் பேசியிருப்பார். அதே தான் இந்த ப்ரே அப்படிங்கிற நூல்லையும் அவர் பேசியிருக்காரு. அதனால இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியான அம்சங்கள் நூல்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நூல் உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் புனைவு நூல். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
கணவன் மனைவி அவங்க வாழ்க்கை கொஞ்ச காலம் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க மனைவி வந்து ஒரு தனியார் நிறுவனத்தோட ஆராய்ச்சி துறையில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாங்க. அவங்க புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆய்வுக்கூடம் மாதிரி அமைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுலேருந்து, அந்த ஆய்வுக்கூடத்தில் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க மனைவியோட நடவடிக்கைங்கிறது வித்தியாசமாக இருக்குது. வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சில நேரங்களில் அவங்க மனைவியாகவே நடந்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. திடீர்னு ஒரு நாள் அவங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுது. அப்புறம் வந்து திடீர்னு அவங்க குழந்தை ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஆகிடுது. ஒன்றுமே நடக்காத மாதிரி நல்லா ஆகிடுது. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் பார்த்தா ஒரு நாள் அவங்க மனைவி மேலே ஒரு கருப்பு உருவம் மாதிரி, கருப்பு போர்வை மாதிரி ஒன்று பார்க்குறாரு. இது தன்னோட கனவா இல்லை கற்பனையா இல்லை நிஜமா அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆய்வுக்கூடத்துக்கு போகிறாரு. அந்த ஆய்வுக்கூடம் பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி புறநகர் பகுதியில் யாருமே போக முடியாத இடத்துல இருக்குது. அந்த ஆய்வுக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதை. ஜுராசிக் பார்க் மாதிரி தான், பயங்கர திகிலா அடுத்திருப்பங்களோட விறுவிறுப்பாக அந்த கதை போகும். இந்த நூலை பார்த்திங்கன்னா ஒளி நூலாக தான் கேட்டேன். இந்த நூலோட ஒளி நூலும் நல்லாயிருக்கு, படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒளி நூலாகவும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி கேளுங்க, படிங்க, என்ன வேணால் பண்ணுங்க. நான் ஒளி நூலாக கேட்டேன்னா ராத்திரி கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 12-1 மணி இருக்கும். அப்படி படுத்துட்டு இப்படியே முடிச்சுட்டு படுத்துருந்தேன்னா அந்த திகில் வந்து அப்படி இருந்துச்சு. அதுவும் கதையோட நடுப்பகுதி, நூலோட நடுப்பகுதியெலாம் வந்து பயங்கர திகிலாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி திகிலாக இருந்தது. அப்புறம் அப்படி எழுதியிருப்பார். மைக்கேல் கிருஷ்ணன் எப்போவுமே அந்த மாதிரி தான் எழுதுவார். நம்மளோட அந்த நரம்புக்குள்ளே பயம் பூந்துட்டு போய் நம்ம கழுத்து நெரிக்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி தான் எழுதியிருந்தார். நூலோட நடுப்பகுதியெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. முடிவு கூட எனக்கு அவ்வளோ பயமுறுத்தலாம் இல்லை. இடைப்பட்ட அந்த பகுதிகள் அவ்வளோ திகிலாக பயமாக இருந்துச்சு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்கு படித்து பாருங்கள். அறிவியல் புனைவு நூல் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நூல் பிடிக்கும். அறிவியல் புனைவு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த நூல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜுராசிக் பார்க் மாதிரி தான், அந்த அறிவியல் புனைவுங்கிற அந்த அம்சத்தில் அந்த அறிவியலை விளக்குறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காமல் அந்த அறிவியல் புனைவோட கதைக்காலத்தில் அது அப்படியே இருக்கும். கதைக்காலத்தில் அறிவியல் இருக்கும். ஆனால் கதைங்கிறது மனிதர்களோட உணர்வுகள், இந்த எப்படி தனியார் நிறுவனங்கள் ஏமாற்றும், அது எந்த எல்லைக்கு போகும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் அந்த தளத்தில் அவர் பயணிச்சிருக்கிறதுனால, அதை பற்றிலாம் அவர் அதிகமாக பேசுகிறதுனால அறிவியல் புனைவாக இருந்தாலுமே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் மைக்கேல் கிருஷ்ணனோட நூல்கள். இந்த நூலும் அப்படித்தான். 3வது நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகதா கிறிஸ்டி அவர்கள் எழுதின ஸ்லீப்பிங் மர்டர் அப்படிங்கிற நூல். அகதா கிறிஸ்டியோட நூல்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நூல் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நூல் பார்த்திங்கன்னா மிஸ் மார்பிள் அப்படிங்கிற துப்பறிவாளரோட கதை தொடரில் வரக்கூடிய ஒரு நூல். அவங்களோட கடைசி துப்பறியும் கதையாக இந்த கதை அமைஞ்சிருக்கும். இந்த நூலோட கதை கேள்விப்படும்போது ஏற்கனவே தமிழ் படங்களில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறோம், நிறைய பேர் அகதா கிறிஸ்டியோட நூல்கள்லாம் படிச்சுட்டு தான் அந்த மாதிரி படங்கள் எடுத்தாங்கன்னு நினைக்கிறோம். அதனால் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட கதை மாதிரி தோணும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமண தம்பதியர் லண்டனுக்கு புதுசாக குடி போகிறாங்க. அவங்க அப்போ தான் முதல் முறையாக லண்டனுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு லண்டனில் வாழ்ந்த நினைவுகளே இல்லை, வாழ்ந்ததே இல்லை. அந்த பொண்ணு நியூசிலாந்தில் இருக்காங்க, இந்தியாவில் பிறந்து வளர்ந்த குழந்தையாக இருப்பாங்க. அப்போ லண்டனுக்கு அந்த ஊருக்கு முதல் முறையாக போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு இப்போ தான் அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டில் எல்லாமே ஏற்கனவே எங்கே இருக்குதுன்னு தெரியுது. அந்த வீடு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயப்பட்ட வீடாக இருக்குது. பல நேரங்களில் இந்த இடத்துல இந்த அறை இருந்துருக்கணுமே, இந்த இடத்துல இது இருந்துருக்கணுமே, அந்த பொண்ணு சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் இருக்குது. அப்போது ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு கொலை நடந்ததை பார்த்த மாதிரி டக்குன்னு மனசுக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பயம் ஆயிடுது. அந்த மிஸ் மார்பிள் அவங்க வந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, இந்த வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அதை பற்றி அவள் பேச ஆரம்பித்ததும் புதுசு புதுசாக நிறையா சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது, மர்மங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஏன் அதெல்லாம் நடக்குது, அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன தொடர்பு, உண்மையிலேயே பல வருஷங்களுக்கு முன்னாடி கொலை நடந்துச்சா, அந்த கொலையை நடந்திருந்தால் யார் செஞ்சா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த நூல் பேசுது. பொதுவாக அந்த பழைய தமிழ் படங்களில் வர அந்த திகில் கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், ராஜேஷ்குமார் நூல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த நூல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த நூலும் வாய்ப்பு எடுக்கும், படிச்சு பாருங்கள். ஆனால் அகதா கிறிஸ்டியோட நூல்களுக்கே உண்டான ஒரு அம்சம் இந்த நூலுக்கு உண்டு. நான் முன்னாடி சொன்ன அந்த 2 நூலும் கொஞ்சம் க்ரீப்பியாக கொஞ்சம் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அகதா கிறிஸ்டியோட நூல்கள் பெரும்பாலும் இருக்காது. அது படிக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா
அப்படி பொழுது போக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இந்த நூலும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் இந்த நூலை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சு பாருங்கள். இந்த நூல் எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளும் படிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நூல் தான். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலையும் படிச்சு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.